வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். ஊசுடு சட்டமன்ற தொகுதியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் விதவைகள், கணவரால் கைவிடப்பட்டோர், முதிர்கண்ணி உள்ளிட்ட பயனாளிகளுக்கு ஆணை வழங்கும் நிகழ்ச்சி பத்துக்கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட விதவைகள், கணவரால் கைவிடப்பட்டோர், முதிர்கண்ணி ஆகியோர்கள் என மொத்தம் 100 பயனாளிகளுக்கு உதவித்தொகை வழங்குவதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி பத்துக்கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான A.K. சாய்ஜி சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு உதவித்தொகைக்கான ஆணையை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் துணை இயக்குநர் பாலமுருகன், தொகுதி ஆய்வாளர்கள் மகேஸ்வரி, ஆஷாதேவி, பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாளு முரளி, கட்சி நிர்வாகிகள் புருஷோத்தமன், ஆறுமுகம், பாலகுமார், தமிழரசன், சேகர், மணிகண்டன், முரளி, சிவகுரு, உலகு, பொன்னுசாமி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து பயனாளிகளுக்கும் அமைச்சர் ஏற்பாட்டில் மதிய உணவு வழங்கப்பட்டது. அன்னை இந்திரா நினைவு நகரில் குடிதண்ணீர் கிடைத்திட ரூபாய் 4.50 லட்சம் செலவில் பணியை பூமி பூஜை செய்து அனிபால் கென்னடி MLA தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதி உட்பட்ட வானரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த அன்னை இந்திரா நினைவு நகர் பகுதியில் 30 வருடங்களாக குடிதண்ணீர் பிரச்சினை நிலவி வருகிறது. அப்பகுதியில் செல்லும் குடிதண்ணீர் குழாய் பழுதடைந்து துருப்பிடித்து தண்ணீர் அழுத்தமே இல்லாமல் இருந்தது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களிடம் தெரியப்படுத்தினர். இதனை கவனத்தில் கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் மக்களுக்கு குடிதண்ணீர் கிடைக்க புது பைப் இணைப்பு பணிகள் மேற்கொள்ள இன்று சுமார் ரூபாய் 4.50 லட்சம் செலவில் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இனிமேல் அன்னை இந்திரா நினைவு நகர் பகுதியில் உள்ள 5 தெருக்களில் உள்ள பகுதிகளில் தண்ணீர் நன்றாக வரும். இதனை பாராட்டி சட்டமன்ற உறுப்பினருக்கு பொதுமக்கள் சால்வை அணிவித்து நன்றிகளை தெரிவித்தனர். உடன் பொதுப்பணித்துறை பொறியாளர் கணேசன், திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத்தலைவர் ஹரிகிருஷ்ணன், துணை செயலாளர் ராஜி, மாநில பிரதிநிதி கணேசன், மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் செல்வம், சந்துரு, ஆறுமுகம், காலப்பன், ராகேஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள் உடனிருந்தனர். வெள்ளியனூர் வசந்தம் நகரில் பாலம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை மற்றும் அரும்பார்த்தபுரம் மேம்பாலத்தில் இருபுறமும் இரும்பு கிரில் வேலி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வெள்ளியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வெள்ளியனூர் சங்கீதா டிரேடர்ஸ் அருகில் தொடங்கும் கருப்பட்டி வாய்க்காலின் இடையில் வசந்தம் நகருக்கு செல்வதற்கு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கூட்டம் மூலம் ரூபாய் 37,69,447 மதிப்பீட்டில் சிறிய பாலம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையும், அதனைத் தொடர்ந்து அரும்பார்த்தபுரம் மேம்பாலத்தின் இருபுறமும் ரூபாய் 19,30,000 மதிப்பீட்டில் இரும்பு கிரில் வேலி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆதி திராவிட நலத்துறை மூலம் வழங்கப்படும் கலப்பு திருமண ஊக்கத்தொகை 3 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது என ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி ஆதி திராவிட நலத்துறை மூலமாக கலப்பு திருமண ஊக்கத்தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி இந்து ஆதி திராவிடர், இந்து ஆதி திராவிடர் அல்லாதவருடன் கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு 2.50 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த தொகை 3 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என முதல்வர் ரங்கசாமி கடந்த சட்டசபை கூட்டத்தில் அறிவித்தார். அதைத் தொடர்ந்து ஆதி திராவிட நலத்துறை மூலம் கோப்பு தயாராகி
கவர்னருக்கு அனுப்பப்பட்டது. கவர்னர் கைலாஷ்நாதன் ஒப்புதல் அளித்த சூழ்நிலையில் தற்பொழுது கலப்பு திருமணம் செய்து கொண்ட தம்பதிக்கு ஊக்கத்தொகை ரூபாய் 3 லட்சமாக உயர்த்து வழங்குவதற்கான அரசாணை ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த அரசாணையில் கலப்பு திருமணம் செய்த ஆதி திராவிட தம்பதிக்கு நாட்டுடைமை ஆக்கப்பட்ட வங்கியில் மணப்பெண்ணின் பெயரை முதன்மையாக கொண்டு 3 லட்சம் ரூபாய் வங்கியில் வரவு வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி கட்டணம் வந்து கேட்கக்கூடாது. புதுச்சேரி பூர்வீக ஆதிதிராவிட மற்றும் பழங்குடி மாணவர்கிட்ட ஃபீஸ் கேட்கக்கூடாது. அவங்கள வந்து நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு உண்டான முழு ஃபீஸையும் வந்து ஃபீ கமிட்டியால் நிர்ணயிக்கப்பட்ட ஃபீஸை வந்து புதுச்சேரி ஆதிதிராவிட மற்றும் பழங்குடி நிலத்தோட வழங்கிடும். அதனால் வந்து எந்த தனியார் மற்றும் வந்து அரசு கல்லூரியில் இருக்கிறவங்க யாரும் அவங்ககிட்ட வந்து ஃபீஸ் கேட்டு அவங்கள வந்து துன்பத்துக்கு ஆளாகக்கூடாது. ஸோ இந்த முழு கல்வி கட்டணத்தை இந்த புதுச்சேரி ஆதிதிராவிட மற்றும் பழங்குடி நிலத்துறை ஏற்றுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நேற்று நாங்கள் சென்டாக் இதை வந்து சென்டாக் வழியாகவே சொல்லி அவங்களுக்கு நாங்கள் கடிதம் வந்து அனுப்பி விட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லா சம்மந்தப்பட்ட கல்லூரிகளுக்கும் நாங்களும் வந்து அவங்களுக்கு வந்து லெட்டர் எழுதிட்டுருக்கோம். இது தற்பொழுது வரைக்கும் எல்லாருக்கும் வந்து போய் சென்றடையுது. அதனால் எல்லா கல்லூரியும் மற்றும் தனியார் கல்லூரி அரசு கல்லூரி கேட்டுக்கொடுத்ததுனாக்கா நீங்கள் தயவுசெய்து எங்கள் பூர்வீக ஆதிதிராவிட மற்றும் பழங்குடி மாணவர்கிட்ட நீங்கள் எக்காரணத்தை முன்னிட்டும் அவங்க சேரும் பொழுது அவங்ககிட்ட வந்து ஃபீஸ் நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு. கடந்த ஜனவரி 31ஆம் தேதி இரவு 9:50 மணி அளவில் ஈசிஆர் சாலையில் பழக்கடை வைத்திருக்கும் பெண் தனது கடையை மூடிவிட்டு செல்லும்போது அவ்வழியாக வந்த 2 வாலிபர்கள் அவரது கழுத்தில் இருந்த 9 பவுன் சங்கிலியை அறுத்து சென்றனர். இதனை அடிப்படையாக கொண்டு காலாப்பட்டு காவல் நிலைய ஆய்வாளர் தனசேகர் மற்றும் துணை ஆய்வாளர் குமார் மேற்பார்வையில் கிழக்கு குற்றப்பிரிவு போலீசார் லட்சுமி நாராயணன், பெரியசாமி, சுரேஷ், சத்யமூர்த்தி, ஸ்ரீராம், சந்திரசேகர் மற்றும் காலாப்பட்டு போலீசார் கார்த்திக், ஹரிஷ் ஆகியோர் 50க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை கண்டறிந்து குற்றவாளிகளை பிடித்தனர். குற்றவாளிகள் காலாப்பட்டை சேர்ந்த சூர்யா, ராம் மற்றும் 2 சிறார்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் திருடுவதற்கு பயன்படுத்திய 2 சக்கர வாகனம், மொபைல் போன் ஆகியவை கைப்பற்றப்பட்டு திருடிய நகைகளை கைப்பற்றினர். காவல்துறையினர் அவர்கள் மீது வழக்கு பதிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறுவர் சீர்திருத்த பள்ளி மற்றும் காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். கடலில் இறங்கி தற்கொலைக்கு முயன்ற மாற்றுத்திறனாளி முதியவரை காப்பாற்றிய ஐஜிக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். புதுச்சேரி ஐஜி அஜித்குமார் சிங்லா நேற்று மாலை 6:30 மணிக்கு கடற்கரையில் நடைபயிற்சி மேற்கொண்டார். அப்பொழுது சுற்றுலா வளர்ச்சி கழக அலுவலகம் எதிரில் விநாயகர் சிலைகள் கரைக்கும் பகுதியில் பாறைகளுக்கு இடையே முதியவர் ஒருவர் இறங்கி கடலில் குதிக்க முயன்றார். அதனை கண்ட ஐஜி உடனே அருகில் இருந்த போலீசாரை அழைத்து முதியவரை காப்பாற்றி கரைக்கு அழைத்து வர செய்தார். விசாரணையில் முதியவர் செங்கல்பட்டு மாவட்டம் பொழிச்சலூர் அகத்தீஸ்வரர் நகரை சேர்ந்த சந்திரகுமார் 74 என்பதும் மாற்றுத்திறனாளியான அவரை குடும்பத்தினர் கைவிட்டு விட்டதால் தற்கொலை செய்து கொள்வதற்காக பஸ்ஸில் புதுச்சேரி கடற்கரைக்கு வந்தது தெரியவந்தது. பின்னர் அவரை ஒதியஞ்சாலை இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் ஜீப்பில் அழைத்து சென்று அரசு மருத்துவமனையில் சேர்த்தார். ஐஜி அஜித்குமார் சிங்லாவின் செயலை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர். இன்டர்நேஷனல் VRS மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமியில் பல்வேறு நிலைகளில் கற்றுத்தேர்ந்த வீரர் வீராங்கனைகளுக்கு SSP லட்சுமி சௌஜன்யா சான்றிதழ் மற்றும் மஞ்சள், ஆரஞ்சு, நீலம், கருப்பு உள்ளிட்ட பெல்ட் வழங்கி பாராட்டினார். ஜாப்பனீஸ் குச்சிரியோ ஸ்போர்ட்ஸ் கராத்தே அசோசியேஷன் சார்பில் பல்வேறு நிலைகளில் கற்றுத் தேர்ந்த மாணவர்களுக்கு கலர் பெல்ட் தேர்வு காரைக்காலில் இன்டர்நேஷனல் VRS மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமியில் நடைபெற்றது. கிராண்ட் மாஸ்டர் குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்சாய் கலைராஜ் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக SSP லட்சுமி சௌஜன்யா கலந்து கொண்டு பல்வேறு நிலைகளில் தேர்ச்சி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு சான்றிதழ் மற்றும் மஞ்சள், ஆரஞ்சு, நீலம், கருப்பு உள்ளிட்ட பெல்ட் வழங்கி பாராட்டினார். முன்னதாக போட்டியில் பங்கேற்ற மாணவர்கள் பல்வேறு பிரிவுகளில் தங்களது திறமைகளை வெளிக்காட்டினர். இந்நிகழ்ச்சியில் VRS மார்ஷியல் அகாடமி நிர்வாகிகள், பெற்றோர்கள், மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர்.
நடிகர் அஜித்குமார் நடிப்பில் விடாமுயற்சி திரைப்படம் இன்று வெளியான நிலையில் அஜித் பேனருக்கு பால் பீர் அபிஷேகம் செய்து மேல தாளங்களுடன் நடமாடி ரசிகர்கள் கொண்டாடினர். அஜித்குமார் படம் ரிலீஸ் ஆகின்றது என்றாலே அவரது ரசிகர்கள் தியேட்டரை திருவிழா கோலமாக மாற்றிவிடுவார்கள். 2 ஆண்டுகளுக்கு பின்னர் அவரது நடிப்பில் விடாமுயற்சி படம் இன்று உலகம் முழுவதும் வெளியானது. அந்த வகையில் புதுச்சேரியில் முதல் முறையாக அனைத்து திரையரங்குகளிலும் விடாமுயற்சி வெளியானது. சிறப்பு காட்சிகள் இல்லாத நிலையில் அனைத்து திரையரங்குகளிலும் காலை 10 மணிக்கு காட்சிகள் தொடங்கியது. காலையில் குவிந்த ரசிகர்கள் மேல தாளத்துடன் நடமாடி பட்டாசுகள் வெடித்து மகிழ்ந்தனர். அஜித் பேனருக்கு மாலை அணிவித்தும் பால் பீர் அபிஷேகம் செய்தும் கொண்டாடினர். மேலும் கடவுளே அஜித்தே என்றும் பத்மபூஷன் அஜித்தே என்றும் கோஷங்கள் எழுப்பியும் கொண்டாடினர். பிரெஞ்சு சிட்டி அஜித் ரசிகர் மன்றம் சார்பில் திரையரங்கு முன்பு வைக்கப்பட்டிருந்த அஜித் பேனர் முன்பு ரசிகர்கள் செல்ஃபி எடுத்துக்கொண்டு மகிழ்ந்தனர். அஜித் ரசிகர்களின் கொண்டாட்டத்தால் தியேட்டர்கள் எல்லாம் திருவிழா போல காட்சியளிக்கின்றன. சுத்துக்கேணி பகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சி ஏற்பாட்டில் இலவச ஆம்புலன்ஸ் சேவை மற்றும் முப்பெரும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சுத்துக்கேணி பகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சி ஒருங்கிணைக்கும் முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் தோழர்கள் ஜெயகீர்த்தி, வெங்கடேஷ், எழிலரசன் ஆகியோரின் படத்திறப்பு விழாவும், அதனைத் தொடர்ந்து விழிகள் இலவச ஆம்புலன்ஸ் சேவை மக்களுக்கு அர்ப்பணிப்பு விழாவும், 10, 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு பாராட்டு விழாவும் நடைபெற்றது. மேலும் இந்த இலவச ஆம்புலன்ஸ் சேவையை புதுச்சேரி மாநிலம் முழுவதும் மக்கள் இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு வழக்கறிஞர் ஏசுராஜா தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பாவாணன், திமுக மாநில துணை அமைப்பாளர் AK குமார், வட்டார காங்கிரஸ் தலைவர் பரமசிவம், விடுதலை சிறுத்தை கட்சி மண்ணாடிப்பட்டு தொகுதி செயலாளர் பூபாலன், CBI M செயலாளர் அன்புமணி, கிளை செயலாளர் CBI M சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்கள் மத்தியில் சிறப்புரையாற்றி விழாவினை சிறப்பித்தனர். முன்னதாக வீரமுத்து வரவேற்புரையும், இன்பநாதன் தாஸ், பொன்னையன், பலராமன், கார்த்தி, ஐயனார், குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக நிகழ்ச்சியினை ஆசிரியர் வச்சிரவேல், ரமேஷ், சரவணன் ஆகியோர் குத்து விளக்கேற்றி படத்தினை திறந்து வைத்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் சுத்துக்கேணி கிராம அறங்காவலர் மற்றும் திருப்பணி குழுவினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் ஜெகதாவேல் முருகன் நன்றியுரையாற்றினார். புதுச்சேரியில் அனைத்து தொழிற்சங்கங்களின் சார்பில் மத்திய அரசின் தொழிலாளர் விரோத 4 சட்ட தொகுப்புகளை கண்டித்து பட்ஜெட்டில் நகல் எரிப்பு போராட்டம் நடைபெற்றது. 2025 பிப்ரவரி 1 தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் மத்திய தொழிற்சங்கங்கள் வைத்த எந்த கோரிக்கைகளும் ஏற்கப்படவில்லை என்றும், தொழிலாளர்கள் நலன் முற்றாக புறக்கணிக்கப்பட்டு உள்ளதாகவும், மத்திய அரசின் தொழிலாளர் விரோத 4 சட்ட தொகுப்புகளை கண்டித்து புதுச்சேரியில் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பிய நிலையில் மத்திய அரசின் தொழிலாளர் விரோத 4 சட்ட தொகுப்புகளை கண்டித்து பட்ஜெட்டில் நகல் எரித்து தங்களது கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டனர். தவறான கேள்வித்தாளை புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக தேர்வு பிரிவு அனுப்பியதால் முதலாண்டு மொழிப்பாட தேர்வு ஒத்திவைக்கப்பட்டன. புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் கீழ் இணைப்பு கல்லூரிகளாக உள்ள அரசு சார்பு மற்றும் தனியார் கல்லூரிகளில் முதலாண்டு செமஸ்டர் தேர்வுகள் நடைபெற்று வருகின்றன. இன்று பிப்ரவரி 6 மொழிப்பாடம் தேர்வு நடக்க இருந்தது. இதற்காக தமிழ், ஹிந்தி, பிரெஞ்சு ஆகிய பாடங்களுக்கு தேர்வு எழுத புதுச்சேரி முழுவதிலும் இருந்து முதலாண்டு படிக்கும் 7500 மாணவ மாணவிகள் வந்தனர். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் இருந்து தேர்வு தாள்கள் வந்தன. தேர்வுகள் தொடங்கியவுடன் தமிழ், ஹிந்தி, பிரெஞ்சு மொழி பாடத்திற்கு விண்ணப்பித்தோர்களுக்கு கேள்வித்தாள்களை கல்லூரிகளில் விநியோகித்தனர். கேள்வித்தாள்களை பார்த்த மாணவ மாணவிகள் அதிர்ச்சி அடைந்தனர். முதலாம் ஆண்டு கேள்வித்தாள் இல்லை என தேர்வுக்கூடத்தில் கண்காணிப்பு படையில் இருந்த ஆசிரியரிடம் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து பல கல்லூரிகளில் இருந்து புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்திற்கு புகார்கள் வந்தன. தேர்வு எழுதாமல் மாணவ மாணவிகள் 1.5 மணி நேரம் வரை காத்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக தேர்வு கட்டுப்பாட்டு
பிரிவானது இத்தேர்வை ஒத்திவைப்பதாக அறிவித்து அதனை கல்லூரிகளுக்கு மெயில் அனுப்பியது. தேர்வு தேதி பின்னர் அறிவிப்போம் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தனர். புதுச்சேரியில் அனைத்து பகுதிகளிலும் திடீரென கொசு தொல்லை அதிகரித்துள்ளதால் மக்கள் தூக்கத்தை இழந்து அச்சத்தில் பரிதவித்து வருகின்றனர். புதுச்சேரியில் அனைத்து பகுதிகளிலும் திடீரென கொசு தொல்லை அதிகரித்துள்ளது. மாலை நெருங்கியதும் கொசுக்கள் கூட்டம் கூட்டமாக வீட்டுக்குள் படையெடுத்து வருகின்றன. இவை எந்த கொசுவத்திகளுக்கும் கட்டுப்படுவதில்லை. கொசுக்களை ஒழிக்க இருக்கும் சுகாதாரத்துறையின் ஃபைலேரியா பிரிவு இருக்கின்றதா என்றே தெரியவில்லை. நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகள் என்ன செய்கின்றன என்றும் தெரியவில்லை. கொசுக்களால் ஆண்டுதோறும் மலேரியா, சிக்குன்குனியா, டெங்கு என பல்வேறு நோய்கள் பரவுகிறது. இதனை தடுக்க மருந்து, மாத்திரை, தனிப்பிரிவு என ஆண்டிற்கு பல கோடி செலவிடப்படுகிறது. இந்த கொசுக்களை முன்கூட்டியே கட்டுப்படுத்தினால் நோய்களில் இருந்து மக்களை காப்பாற்ற முடியும். அரசுக்கு பல கோடியும் மிச்சமாகும். எனவே போர்க்கால அடிப்படையில் சுகாதாரத்துறையின் ஃபைலேரியா பிரிவு, நகராட்சி, கொம்யூன் பஞ்சாயத்துகளை அரசு முடுக்கிவிட்டு அனைத்து பகுதிகளிலும் கொசு ஒழிப்பு திட்டத்தை முழுவீச்சில் செயல்படுத்த வேண்டும் என கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. MBBS சேர்க்கையில் NRI ஒதுக்கீடு சீட் மோசடி வழக்கில் தொடர்புடைய 30 ஏஜென்ட்டுகளை கைது செய்ய 2 தனிப்படைகள் அமைத்து தேடுதல் வேட்டை துவங்கியுள்ளது. புதுச்சேரியில் அரசு மருத்துவக் கல்வியில் 116 NRI இடங்களுக்கு போலி ஆவணங்கள் அளித்து மோசடி செய்ததாக புகார் எழுந்தது. போலீசார் மோசடி வழக்கு பதிந்து போலி ஆவணம் சமர்ப்பித்த மாணவர்களிடம் விசாரணை நடத்தினர். தூதரகம் பெயரில் போலி ஆவணங்கள் கொடுத்த ஏஜென்ட்டுகள் ஆந்திரா குண்டூர் மெட்டி சுபாராவ், தேனி மாவட்டம் பூமிநாதன், செல்வகுமார், கார்லோஸ், சாச்சு, விநாயகம் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். தொடர் விசாரணையில் வெளிநாடு தூதரக போலி ஆவணங்கள் கன்னியாகுமரியை தலைமை இடமாக கொண்டு 30க்கும் மேற்பட்ட ஏஜென்ட்டுகள் தயாரித்து கொடுத்துள்ளது தெரியவந்தது. 30 ஏஜென்ட்டுகள் கைது செய்ய சிறப்பு அதிரடிப்படை இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன் தலைமையில் 2 குழுக்களாக பிரிந்து கைது செய்யும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர். இந்த சிறப்பு அதிரடிப்படையினர் சென்னை, கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களுக்கு விரைந்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தின் வருவாய் ரூபாய் 7,374 கோடியாக உயர்கிறது. முதல்வர் ரங்கசாமி கடந்த ஆண்டு ரூபாய் 12,700 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட்டினை தாக்கல் செய்தார். அடுத்த பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கான பணிகளையும் புதுச்சேரி அரசு முடுக்கிவிட்டுள்ளது. பட்ஜெட் ரூபாய் 12,700 கோடிக்கு தாக்கல் செய்யப்பட்டாலும் திருத்திய பட்ஜெட்டில் அரசின் செலவினம் உயர்ந்ததால் மாநில அரசின் பட்ஜெட்டும் ரூபாய் 13,235 கோடியாக உயர்ந்தது. எனவே நடப்பாண்டு பட்ஜெட் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள சூழ்நிலையில் மாநில வருவாய் ரூபாய் 7,374 கோடியாக உயரும் என கணிக்கப்படுகிறது. இதற்கு ஏற்ப கடந்த மாதம் வரை ரூபாய் 5,249 கோடி ரூபாய் வருவாய் சொந்த நிதி ஆதாரங்களில் இருந்து ஈட்டியுள்ளது. குறிப்பாக வணிக வரியில் ரூபாய் 1,755 கோடி, கலால் வரியில் ரூபாய் 1,185 கோடி, போக்குவரத்து துறையில் 137 கோடி, பதிவு துறையில் 75 கோடி, வரி இல்லாத ரசீதுகளாக ரூபாய் 2,093 கோடி என மொத்தம் 5,249 கோடி ஈட்டியுள்ளது. பெட்ரோல், டீசல் மீதான மதிப்பு கூட்டு வரியை கடந்த மாதம் உயர்த்தியதை தொடர்ந்து அரசுக்கு 500 கோடி ரூபாய்க்கு கூடுதல் வருமானம் கிடைக்கிறது. CIA அமைப்பு சார்பில் 9ஆம் ஆண்டு முழுமையான சுகாதார மாநாடு நடைபெற்றது. புதுச்சேரி CIA மற்றும் இந்திய பெண்களின் கூட்டமைப்பு சார்பில் 9ஆம் ஆண்டு முழுமையான சுகாதார மாநாடு நடைபெற்றது. WFL பினான்சியல் சர்வீஸ் அமைப்பின் நிறுவனர் மணி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பணியாளர்களுக்கான மன அழுத்தம் இல்லா வாழ்க்கை என்ற தலைப்பில் உரையாற்றியதுடன் பணியாளர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கான நிதி மற்றும் மருத்துவ நலத்திட்டங்களில் தேவை குறித்து வலியுறுத்தினார். இந்த மாநாட்டில் வணிக தலைவர்கள், மருத்துவ நிபுணர்கள், தொழில் துறையினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.